விருச்சிக ராசிக்காரங்க மனசுல இந்த நேரம் கொஞ்சம் குழப்பம் அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது உங்களுடைய குணத்துல மட்டும் இல்ல, உங்க பேச்சுல இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே எல்லாருக்குமே தெரியிற மாரி தான் அமைஞ்சிருக்குது. உங்கள பார்க்கக்கூடியவங்க கூட நீங்க இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே சாதாரணமா இருக்கிறீங்களான்னு ஒரு யோசிக்கிற அளவுக்கு தான். நீங்க முள்ளா, இனிப்பான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மனசுலயும் குழப்பம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க. அதிலுமே இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நெறைய நல்ல அமைப்பு இருந்தாலும், மன ரீதியான பல போராட்டங்கள நீங்க சந்திக்கிற மாரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே எல்லாத்துலயுமே ரொம்ப தீவிரமா தான் இருக்கிறீங்க. எல்லாரும் மாரி தான், சக மனிதர்கள் மாரி தான் ஒரு சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம். ஆனாலும் இந்த நேரம் மனசுல பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் குழப்பம் அதிகமா இருக்கிறதால, ரொம்ப அதிகப்படியான கோவங்கிறது அதிகமா இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டீங்கன்னே சொல்லலாங்க. ஈஸியா எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவும், மன்னிக்கவும் முடியாத அளவுக்கு இந்த நேரம் பொறுத்தவரைக்கும் மனசுலங்கிறது பாதிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. கோபம், அன்பு, வேலை இது எல்லாமே இருந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் பொறுமை நீங்க இந்த நேரம் கடைப்பிடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க மனசு வச்சா இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே எதையும் சாதிக்கலாங்க. ஏன்னா அற்புதமான கிரக அமைப்புங்கிறது இருக்குது. நீங்க குடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முயற்சி குடுக்குறது மட்டும்தான். மனம் தளராம செயல்படுறது மட்டும்தான். எத்தனை போராட்டம் வந்தாலும் அத தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறப்பான விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. எதையும் மறக்க முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் கொஞ்சம் நிம்மதி முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நிம்மதி இழக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருது. அதை அப்படியே விட்டுட்டு இனி அடுத்து வரக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க பாருங்க. அதே மாதிரி எதையும் மனம் விட்டு பேசாத மாதிரி தான் இந்த நேரம் இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகம்தான். மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட கூட மனம் விட்டு பேச முடியாத அளவுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. அன்பானவங்களுக்காக இறங்கி போகிறது தப்பில்ல தான். ஆனால் உங்கள் அன்பை புரியாதவங்க கிட்ட இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது தாங்க. அதே மாதிரி வெளியிலையுமே சரி, நண்பர் வகையும் சரி, இந்த உறவுக்கார வகையிலும் சரி, அன்பை கேட்டு வாங்க முயற்சி செய்யாதீங்க. இந்த நேரம் உணர்வுகளை புரிய வைக்கிறத விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் யோசிக்க பார்த்தாவே சிறப்பாக இருக்குது. அதுவே ரொம்ப முக்கியமாக அந்த நேரம் அதிகப்படியான குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. அதை தவிர்த்துடுங்க. நிம்மதி கிடைக்கணும்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான முயற்சி, உங்கள் வாழ்க்கைக்கான முயற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தூக்கி போட்டவங்கள பற்றி நீங்கள் இந்த நேரம் நீங்கள் யோசிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் நிறைய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது அதுவுமே இந்த 15 நாட்களில் உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா மாத தொடக்கத்திலே பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வராரு. கூடவே குரு பார்வை இருக்கிறதால தனஸ்தானத்தில் பதியுதுங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா தொட்டது தொடங்கும். தொழிலையும் நல்ல லாபம் தான். வீட்லேயுமே நல்ல செய்தி காத்திருக்குது. இடம், பூமி சேர்க்க, எடுக்கிற காரியம் எல்லாமே சிறப்பு தான். ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்தா போதுங்க. இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அப்படி பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மாத தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த நேரம் லாபஸ்தானத்தில் வரதும், குருவோட பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதும், நீங்கள் நினைக்கிறது நடக்குங்க. மனசு வச்சா போதும். தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வருமானம் பெறுகிறதுக்கு என்ன வழி நீங்கள் யோசிச்சா போதும் சிறப்பாக இருக்குது. உடல் நலத்துலையுமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை. குடும்பத்துலையுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் தான். ரொம்ப முக்கியமானவங்களுடைய நட்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய திட்டங்கள் தீட்ட போகிறீங்க. அதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். கடகராசிக்கு சுக்கிர பகவான் போகக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு 7, 12 இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. அவர் பாகிஸ்தானத்துக்கு வர்றப்ப சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. வாகன சம்பந்தமான வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. யோகம் தரக்கூடிய அமைப்பு தான். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறத விட நீங்களாவே கவனம் கொடுத்து செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. எந்த இடத்துல தப்பு செய்கிறீங்கிறது உணர்ந்துட்டா போதுங்க. இந்த காலம் அற்புதம் தான். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் வேலை கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணைக்குமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உபரி வருமானம் எப்படியெல்லாம் பெருக்கணும்னு யோசிப்பீங்க. அதுவுமே இந்த நேரம் சிறப்பு தான். புத சுக்கிர யோகம் இருக்கிறதால இந்த நேரம் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தேவை என்னங்கிறத நிறைவேற்றுறதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வேலையிலுமே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலுமே நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தொந்தரவு தந்துகிட்டு இருந்த தொழில் சம்மந்தப்பட்ட கூட்டாளிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், அவங்கள எல்லாமே நீக்கிட்டு
புதிய தொழில் கூட்டாளிகள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரம் புதன் பகவானுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன், லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதங்க. தொழிலில் நீங்கள் மனசு வச்சா எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொண்டு வர முடியும். மறுபடியும் இந்த நேரம் புதுசாக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துறது, ஒரு கிளை தொழிலை தொடங்குறது, இந்த மாதிரியான முயற்சி நீங்கள் செய்யலாம். செய்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நிறைய நல்ல வாய்ப்பு காத்திருக்குது. கொஞ்சம் நீங்கள் தைரியமாக கிளம்புறங்கணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்தில் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தால் நீங்கள் கண்ணம்போடு செய்யலாங்க. புதுசாக ஒப்பந்தங்கள் செய்கிறீங்கனாலும் இந்த நேரம் நல்ல மாட்டம்தான். வேலையிலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சுய தொழில் செய்யணும்னு ஆசை நிறைய பேருக்கு உண்டாகும். அவங்களுக்குமே சிறப்பு தான். கூட பிறந்தவங்க வகையில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் உதவி செஞ்சுட்டு ஒரு சொல்லி காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுவே மன வருத்தங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மன வருத்தம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. பிரிஞ்சிருந்த சகோதர வகையில் ஒரு விஷயமா இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இந்த நேரம் உங்களுக்கு உறுதுணையாக அமையக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, தொழிலும் செஞ்சுருப்பீங்க, வாடகை கட்டடத்தில் நடத்திட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருந்திருக்கும். அதை நீங்கள் சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி செஞ்சிங்கன்னா கைக்கூடி வரும். நிறைய நல்ல பலன் காத்திருக்குது. கொஞ்சம் வாய்ப்பை இந்த நேரம் கெட்டியாக பிடிக்க பாருங்கள். குடும்பத்துலையுமே இந்த நேரம் உங்கள் குணம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. நீங்களுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குணம் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் தான். துலா ராசிக்கு செவ்வாய் பகவான் போகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியே செவ்வாய் வராரு. அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றப்ப விபரீத ராஜயோகம் கிடைக்குங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுறது, வீடு சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. சுக்கரனுடைய அமைப்பு இந்த நேரம் உங்கள் ராசிக்கு 7-12 இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வர்றது, அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றப்பே வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நேரம் நீங்கள் தடங்கி நின்னா கூட, ஒரு தடைக்கு விழக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கை துணை வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்குங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்குறது நிறைவேறும். தொழிலுமே நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். புகழ்பெற்றவங்களுடைய சந்திப்பு இல்லாமல் கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. வியாபாரம் தொழிலும் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே இந்த நேரம் நிறைய நுணுக்கத்தை கற்றுக்க போகிறீங்க. இந்த நேரம் விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பு தாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாமல். கொஞ்சம் அமர நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அமர யோசித்து செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். மாணவர்களுக்குமே இந்த நேரம் அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதேமாரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முன்னாடி இருந்த மனக்குழப்பங்கிறது பெருசாக அந்த நேரம் பாதிப்பை தராது. என்ன ஒன்று, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். திட்டமிட்டு கொஞ்சம் செய்கிறது நல்லதுங்க. செலவும் அப்படி தான். சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு மனசு நிறைவு பொறுத்த வரைக்குமே இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, சொந்த பந்த வகையிலும் சரி, யாரையும் பகச்சிக்க வேண்டாம். மற்றவங்க நிலையில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்கள் நிலையில் கவனம் செலுத்தினாலே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான வசதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். தங்கு தடையில்லாமல் முன்னேற்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பெண்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. உடல்நிலையிலுமே முன்னாடி விட பாதிப்பில்லை. இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு சிறப்பு தான். அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் செயற்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பழகக்கூடியவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அவதிங்கிறது இந்த நேரம் சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் பழகக்கூடிய பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க பேச்சை கேட்டு அதிகமாக செயல்படுறது வேண்டாம். உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட பாருங்கள். நெச்சு நல்ல மாட்டம் தான். புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே சிறப்பாக நடக்குது. குறைஞ்ச முதலீட்டில் தொழில் தொடங்குறது ஒரு நல்ல பலனை தரும். தொழில் விஷயமா கொஞ்சம் வெளியூர் பயணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. பயணத்தால் நன்மை தான், அதில் பெருசாக பாதிப்பில்லை. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சொல்ல கொடுத்த வாக்கு கொஞ்சம் காப்பாற்ற முடியாது. போராட வேண்டியதாக தான் இருக்கும். வீண் நினைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பணம் வரையும் கொஞ்சம் அதிகம் தான். அதனால் கொஞ்சம் செலவுகளை திட்டமிட பாருங்கள். எந்த விஷயத்துலையும் பொறுமையாக குழப்பிக்காமல் பொறுமையாக இருந்து செஞ்சுட்டு இருந்தாலே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். இந்த நேரம் சிறப்பு தாங்க. வீட்டிலுமே ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்த கருத்து மோதல் எல்லாமே இந்த நேரம் பெருசாக இல்லை. ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். கேரட்டி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் கொஞ்சம் வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் உடம்பு நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். வாழ்க்கை துணையோடு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இணக்கமாக போகிறது தான் நல்லது. வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி எங்கே போனாலும் நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வீட்டில் 2 நேரமும் தெய்வம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும். தெய்வ ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்க பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்சப்போ எல்லாமே வீட்டில் பொறுத்த வரைக்குமே ராமநாமம் உச்சரிக்க பாருங்கள். பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு தான். ராமநாமம் உச்சரிக்கிறப்ப ஆஞ்சநேயருங்கிறது நம்ம வீட்டில் வாசம் செய்வார்.
ஆஞ்சநேயர் வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே திருமலை வாசன் அங்கே வந்துடுவார். திருமலை வாசன் வந்துட்டாலே மகாலட்சுமியோட அருளுங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் வீட்டில் பொறுத்த வரைக்குமே தீபேற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்ச பின்னாடி ராம நாம உச்சரிச்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். மனசுலையுமே துணிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.